ஓம் சாந்தி சிஸ்டர். குஷியாக இருக்கிறீங்களா? ஓம் சாந்திங் பிரதர். குஷியாக இருக்கோங்க பிரதர். ஸோ இன்னைக்கு அவ்யக்த முரளியில் பாபா சொல்கிறாரு, உங்களுடைய லட்சியமும் லட்சணமும் சமமாக ஆக்குங்க. அது எப்படி சமமாகும்? பாபாவுக்கு சமமாக ஆகுறதன் மூலம். என்ன உங்கள் லட்சியம்? பாபாவுக்கு சமமாக ஆகிறது தான் லட்சியமே இல்லையா? பாபாவுக்கு சமமானால் தான் அங்கே நாராயணனாக ஆகவே முடியும். இதில் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருக்கும் லட்சியம்லாம் கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் அந்த லட்சியத்தை அடைவதற்கான லட்சணம் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமேல சுமானத்தை பற்றி பாபா சொல்லியிருப்பாங்க பிரதர், அழகாகவே சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சிஸ்டர். சுயமரியாதை அதுதான் முக்கியமான விஷயமா சொல்லியிருப்பார். ஏன்னா உலகத்தில் யாருக்குமே முழு கல்பத்திலும் உங்களுக்கு கிடைத்த அளவிற்கு மரியாதை கிடையாது. ஏன்னா இதை கடவுளே கொடுக்கிறார். அந்த சுயமரியாதை, நமக்கு சுயமரியாதைன்னு சொன்னாலும் சரி, நமக்கு பாபா கொடுத்த பட்டங்கள்னு சொன்னாலும் சரி, அதை லிஸ்ட்டு போட்டிங்கன்னா அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். அதுவும் நேரடியாக கடவுளே சர்வசக்திவானே கொடுத்துருக்கிறாருன்னா அதை எந்த அத்தாரிட்டியாலையும் அசைக்க முடியாது. அந்த போதையை கடவுள்கிட்ட அதை அடைஞ்சிருக்கிறீங்க. ஆனால் இதை நாம் திரும்ப திரும்ப மனதில் அசை போட்டால்தான் அந்த போதை இருக்கும். அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். இது எல்லாமே அசை போட்டால் தான் அந்த போதை வரும். அப்படி சமானத்தை நம்ம காரியத்தில் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை பாபா கிட்டேயே பார்த்திங்கன்னா சமானத்தோடு கூடிய அன்பில் மூழ்கிறதா இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க பாபா. ஸோ ஆக்சுவலாக சமானத்தின் மாலையை அணிஞ்சிக்கோங்கன்றார். அது ஒரு சூப்பரான பாயிண்ட் இல்லை? ஏன்னா இந்து தெய்வங்கள் அப்படின்னாலே அந்த மாலை இருக்கும். காளி எலும்பு கொண்டு மாலை போட்டிருப்பாங்க. ஸோ எலும்பு கொண்டு அப்படின்னாலே என்ன அர்த்தம்? உடல் உணர்வை விட்டாச்சு, இது வெறும் பிணம் அப்படின்னு தெரியுது அந்த உணர்வு. ஸோ அது ஒரு ஸ்வமானம் இல்லை? நான் தேகத்தை பார்க்க மாட்டேன், ஆத்மாவை தான் பார்ப்பேன் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது இன்னொரு விஷயம் சொல்கிறாரு. ஞானி ஆத்மாவுக்கு நிச்சய புத்தி இருக்கும், ஆனால் சக்திசாலியான ஆத்மாவுக்கு போதை இருக்கும்ன்றார். கடவுள் தான் சொல்கிறாருன்னு நீங்கள் நிச்சய புத்தி வந்துட்டாலே உங்களுக்கு ஞானம் நிரம்பியவர் தான், சொர்க்கத்துக்கு போகிறேன், இதெல்லாம் ஓகே. ஆனால் அந்த போதை எப்போ வருதோ அப்போ தான் நீங்கள் சக்திசாலி. அப்போ தான் மாயா உங்களை நெருங்க முடியாது. அதில் அந்த ஞானியே 2 வகையாக சொல்லுவார். அது என்னென்னா, ஞானம் தெரியும், எதை கேட்டாலும் தெரியும், எதுக்கு என்ன அப்ளை பண்ணணும்னு தெரியும். ஆனால் அப்ளை பண்ணுற நேரத்தில் அப்ளை பண்ணுறீங்களா, அது ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்ளை பண்ணால் நீங்கள் ஞான சொரூப ஆத்மா, இல்லாட்டினா ஞானம் தெரிந்த ஆத்மா அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் பாபா சொல்கிறாங்க, இப்பொழுது நான் யார் அப்படின்னு தன்னைத்தானே கேட்க சொல்கிறாங்க. குழந்தைங்களுடைய லட்சியம் உயர்ந்ததாக இருக்குது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. உயர்ந்த லட்சியம் என்னமோ இருக்குது தான். அதாவது எல்லாருக்குமே பாப் சமான் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. தந்தையும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. தந்தைக்கு சமமாக ஆவது தான் எல்லாருடைய லட்சியமும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அப்படின்ட்டு பாபா இழுத்துட்டே இருக்கிறாரு. அந்த ஆனாலுடைய கொஸ்டின், அதனுடைய ஆன்சர் உங்களுக்கே தெரியும், எல்லார் மனசுக்குள்ளேயும் ஓடிட்டுருக்குது அப்படிங்கிறது தெரியும். அதாவது அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, லட்சணம் அப்படிங்கிற நடைமுறை ஸ்திதி உங்ககிட்ட சமமாக இருக்குதா அப்படின்னு பாபா நம்மக்கிட்ட கேட்குறாங்க பிரதர். கரெக்டு. லட்சியமும் லட்சணமும் ஒன்றா இருக்குதா? பாபாவுக்கு சமமாக ஆகணும்னு லட்சியம் வச்சுருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் பேசுகிறது நினைக்கிறதெல்லாம் சமமாக இருக்கும். ஸோ அதை பற்றி பின்னாடி சூப்பராகவே பாபா சொல்லுவார். ஸோ அடுத்தது, குழந்தைங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறது பாபாவுக்கு பிடிக்கல இல்லையா? இதுக்கு முன்னாடி கோயில் கோலம்னு கஷ்டப்பட்டு அலைஞ்சி திரிஞ்சு நெருப்பு மேலே நடக்கிறது, அடகு குத்துறது, இந்த மாதிரிலாம் இதிலேருந்து விடுவிக்கத்தான் பாபா வந்திருக்கிறார். ஸோ இங்கே என்னால் ஆத்மான்னு நினைக்க முடியல, பாபாவை நினைக்க முடியல, ஏன் கஷ்டப்படுறீங்கன்றார்.
அன்பு இருந்தால் ஒரு சினிமா பாட்டு வரும் இல்லையா, மறந்தால் தானே நினைக்கணும் மாமா, நினைவே நீதானே என் மாமான்னு ஒரு கரகாட்டக்காரன் பாட்டு இருக்கும். அந்த மாதிரி அன்பில் நினைக்கணுன்றார். அன்பு இருந்தால் தானாகவே நினைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார். அதே அன்பு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆத்ம உணர்வையும் எடுத்துகிட்டு வந்துடுங்க பிரதர். அதாவது நம்ம ஒரு மனிதனை வந்து இன்னொரு மனிதர் வந்து பார்த்திங்க அப்படின்னா விரும்புகிறாங்க, லவ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் கூட நிறைய படங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் அப்படின்னோன்னா அந்த பையன் வந்து தன்னுடைய கெட்ட பழக்கம் எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டு அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி தான் முக்கால்வாசி படங்களுமே இருக்குது. அப்போது அது வந்து அன்பினுடைய வெளிப்பாடாக இருக்குது. நான் என்னை இப்படி மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு நம்ம அந்த படத்துலலாம் காமிச்சிருப்பாங்க. இப்போது பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு வந்து தேக அபிமானம், அதாவது தேக உணர்வு வந்து இப்போ நேச்சுரல் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே நேச்சுரல் எது? நீங்கள் ஆத்மா அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஆனால் தப்பான விஷயத்த உண்மைன்னு நினச்சிக்கிட்டு கடைசியில் அதை நேச்சுரலாக ஆக்கிக்கிட்டீங்க. ஆனால் உண்மையான விஷயத்தை எடுத்துகிட்டு வர்றது தான் ஈஸியும் கூட. அப்போது சில நேரத்தில் என்ன ஆகிடுது அப்படின்னா, ஆத்மா உணர்வுலேருந்து நிறைய பேர் தேக உணர்வுக்கு வந்து தப்பு பண்ணிடுறீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த அன்பின் மூலமாக எல்லாவற்றையுமே மாற்ற முடியும். இப்போது விகாரங்களில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, எந்த விகாரமாக எடுத்துக்கிட்டாலும் கூட பாபா மேலே நம்ம உண்மையிலே அன்பு வச்சுருக்குறோம். நிறைய பேர் சொல்கிறாங்க, அதாவது நிறைய பிராமணாத்மாக்களுமே சொல்கிறாங்க, நான் பாபா மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கேன், ஆனால் இந்த விகாரத்தை என்னால் விட முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே அது அன்பே கிடையாது. ஒரு மனிதர்கிட்ட வைக்கிற அன்புக்கே இத்தனை மாற்றங்கள் இருக்கும்போது ஒரு கடவுள்கிட்ட நம்ம அன்பு வைக்கிறோம் அப்படின்னா அப்போது எத்தனை விதமான மாற்றங்கள் நம்மக்கிட்ட இருக்கணும். நம்ம முதல்ல அவர் விட சொல்கிறது காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், வேறு எதையுமே விட சொல்லலை அவர். இத்தனை எல்லாமே வந்து நம்முடைய உணர்வுகள். அந்த உணர்வுகளை தான் கட் பண்ண சொல்கிறாரு அப்பாவோட நினைவில் இருந்து. அதைத்தான் பாபா இங்கே வலியுறுத்துகிறாங்க பிரதர். கண்டிப்பாக சிஸ்டர். என்ன அப்படின்னா, தவறான சுபாவத்தை ஈஸியாக ஃபாலோ பண்ணிட்டீங்க, சரியான சுபாவம் ஏன் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது? அதனால தான் பாபா சொல்கிறாரு, நீங்கள் மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா பீஷ்ம பிதாமகன் கிட்ட யார் சண்டை போட வந்தாலும், உன்னாலாம் ஜெயிக்க முடியாதுடா, நம்ம மரணமற்ற தன்மை வந்து வரமாக வாங்கிட்டு வந்தேன்னுவார். திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பார் எப்பயுமே. அந்த மாதிரி எனக்கெல்லாம் உடல் உணர்வே வராதுடா, ஆத்ம உணர்வில் இருக்கணுன்றது எனக்கு வரமாக கிடச்சிருச்சு. பாபா சொல்கிற ஒரு விஷயமும் வரமாக கிடைத்தால் உழைப்பு கிடையாது இல்லையா? வரமாக கிடைத்தால் உழைத்து பெறதுக்கும் வரம் வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குதுல்ல. பணக்கார குடும்பத்தில் பிறக்கிறது வரம், அங்கே உழைக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. பிறந்த உடனே அவன் பணக்காரன் ஆயிடுறான். ஸோ அந்த மாதிரி பிரம்ம பாபா அந்த போதையில் இருந்தாரே, பார்த்தீங்களா? நடந்தாலும் சுற்றினாலும் இயல்பாகவே ஆத்மாபிமான நிலையில் தானே இருந்தார். கண்டிப்பாங்க பிரதர். இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது பாபா இதை பற்றி பின்னாடியுமே சொல்லியிருப்பார். அதாவது நம்மளுக்கு பாபா கொடுக்குற வரதானம் எல்லாமே வரமாக நமக்கு முதல்ல ஃபீல் ஆகணும் அப்படின்னா, முதல்ல நம்ம அப்பா கிட்ட ஃபுல் சரண்டர் ஆகணுங்க பிரதர். எப்போ நம்ம ஃபுல் சரண்டர் ஆகிறோமோ அப்போ தான் வரதானம் நமக்கு வரமாக தெரியும். உழைக்க வேண்டிய அவசியமே இங்கே இருக்காது. நம்ம வந்து இந்த சைடு ஒரு காலையும் அந்த சைடு ஒரு காலையும் வச்சிட்ருக்கிறதுனால தான் இதையும் நம்மளால் சரியாக ஃபாலோ பண்ண முடியல, அதையும் சரியாக ஃபாலோ பண்ண முடியாமல் கடைசியில் எதையுமே ஃபாலோ பண்ண முடியாமல் தோற்று போய்கிட்டு இருக்கிறோம். ஃபுல் சரண்டர் ஆகும்போது மட்டும்தான், அதாவது நான் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அதாவது பாபா நேத்தே சொல்லியிருக்காங்க இல்லையா, வேலைக்காரனாக நீங்கள் வந்து அனுபவம் பண்ணுங்க, கருவியாக அனுபவம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதனுடைய பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சரண்டர் ஆகுறதுன்னு அர்த்தம். இங்கே நான் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துகிட்டு வராதிங்கன்னு அர்த்தம். நான் அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்படின்னு அந்த நான் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துட்டோம் அப்படின்னாலே ஃபரிஸ்தா ஸ்டேஜ் நமக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பாபா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க, தாதிகள்லாம் வந்து பேசிக்கிறாங்களாம், ஃபரிஸ்தா நிலையை அடையிறதுக்கும் கர்மாதித்த நிலையை அடையிறதுக்கும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு உரையாடல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாபா சொல்கிறாங்க, ஃபரிஸ்தா நிலையை அடையிறதுக்கும் கர்மாதித்த நிலையை அடையிறதுக்கும் எவ்வளோ ஈஸி அப்படின்னா, இந்த சின்ன விஷயத்தை நீங்கள் விட்டாலே போதும் ஈஸியாக ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்கிறார். அது என்ன அப்படின்னா நிர் அகங்காரி.
அந்த அகங்காரத்தை விடுறது. அப்போ அந்த அகங்காரத்தை விடுறது அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அப்படிங்கிற விஷயத்த டோட்டலாகவே சரண்டர் பண்ணுறதுன்னு தான் அர்த்தம் அங்கே ஃபஸ்ட்டு. இங்கே நான் ஒரு விஷயத்த எடுத்தால் தான் நீங்கள் உங்களுக்கு கோவம் வருது, எல்லா விஷயமே உங்களுக்கு வெளிப்படையாக வெளியில் தெரியுது. உங்களுக்கு நான் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் டோட்டலாகவே நீங்கள் பஸ்பம் ஆக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த கர்மாதித் ஸ்டேஜோ இல்லை வந்து ஃபரிசா ஸ்டேஜோ உங்களுக்கு அனுபவம் ஆக ஆரம்பிச்சிரும். கரெக்டு. அடுத்தது வந்து இந்த தேக அகங்காரம். அகங்காரன்றது வெறும் உங்களுடைய தேகம் மற்றும் தேக உணர்வு அது மட்டும் கிடையாது. ஏன்னா பெரும்பாலும் வந்து உங்கள் உடல் மீது உள்ள உணர்வு, நான் உடல்ன்ற அந்த உணர்வோ மற்றவர்கள் உடல்ன்ற உணர்வோ அதன் மீது உள்ள பற்றிலோ பெரும்பான்மையானவர்கள் ஜெயிச்சிட்டிங்க. ஸோ யார் வந்து முயற்சியில் ஆழமான அன்பு வச்சிருக்க உண்மையான முயற்சியாளர்களோ அவங்க இந்த ஸ்தூலமான தேக உணர்வில் இருந்து பற்றில் இருந்தெல்லாம் வெளியில் வந்துட்டாங்க. ஆனால் சூக்ஷ்மமாக இருக்குது நிறைய லிஸ்ட்டு. அதை வந்து பாபா வந்து சொல்லலை, ஜஸ்ட்டு நான் சிக்னல் கொடுத்துட்டேன், நீங்கள் புத்திசாலி புரிஞ்சுக்கோங்கன்ட்டார். இல்லை, ஏன்னா இதுக்கு மேலே சொன்னால் கரெக்டாக பாபா நம்மள தான் சொல்கிறாருன்னு நினச்சிடுவாங்க. ஸோ அதனால் பாபா கொடுக்குறதெல்லாம் செய்கை தான். புத்திசாலி குழந்தை நீங்களே புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்கிறார். என்னால் மட்டும்தான் முடியும், ஞானத்தில் என்ன மாதிரி யாரும் சொல்ல முடியாது, என்ன மாதிரி சேவை செய்ய முடியாது, இந்த மாதிரியெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அதிலிருந்தெல்லாம் வரணும். இன்னும் நிறைய யோகா எனக்கு நல்லா வருது, எந்த விதமான அகங்காரம் இருக்கக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதில் பாபா சொன்னார் இல்லையா, நான் செய்கிறேன்ற உணர்வில் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மார்க்கு கட்டுன்ட்டார் இல்லை. அதுதான் முழுசாக அவர்கிட்ட அந்த ஒரு வேலைக்காரனாக பண்ணும்போது ஒரு கூலி எஜமானன், கடவுள் வந்து எஜமானன், முஸ்லீம்கள் வந்து அல்லா மாலிக்னு தான் சொல்கிறாங்க எஜமானன். இப்போ எஜமானன் கூலி கொடுப்பார். எஜமானனுடைய வேலை என்னது கிடையாது, இது ஒரு கருவி. அவர் சொல்கிறத கண்ணை மூடிட்டு பண்ணுறோம், அவ்வளோதான். இந்த கையில் வாங்கி அந்த கையில் கொடுக்குற ஒரு ரேஷன் கடைக்காரர் தான் இல்லையா. மேலே ஆர்டர் வருது, நம்ம இங்கே பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ அதனால் அந்த அகங்காரம் மட்டும் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறார். அந்த அகங்காரத்தை நம்ம வந்து விட்டுட்டோம் அப்படின்னா தானாகவே பேச்சில் வந்து பணிவு வந்துடும் அப்படிங்கிறதையும் பாபா சொல்கிறாங்க. கர்மத்திலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேவை உணர்வு கூட உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிறாங்க. சம்பந்தத்தில் தொடர்பில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லார் மீதையும் வந்து அகங்காரி, அதாவது அகங்காரத்தை வென்ற நான், அகங்காரம் இல்லாத அந்த ஸ்டேஜ் இவ்வளோ விஷயங்களை நம்மளுக்கு வந்து கொடுத்துரும் அப்படின்ட்டு பாபா சொல்கிறாரு. இதில் நம்ம ரொம்ப கவனம் வைக்கணும் அப்படிங்கிறதையும் பாபா சொல்கிறாங்க பிரதர். ஸோ பாபா வந்து மெயினாக எண்ணம் சொல் செயல் மூன்றுலேயுமே நிராகாரியாகத்தான் இருக்கிறன்னா நிர்விகாரியாக தான் அந்த எண்ணம் இருக்குதா, அகங்காரம் இல்லாமல் தான் இருக்குதான்னு செக் பண்ணுங்கன்றது இல்லையா. ஒரு ஆத்ம உணர்வில் இருந்தால் அந்த எண்ணம் எப்படி இருக்கும், உடல் உணர்வில் இருந்தால் எப்படி இருக்கும். ஆத்மாவை பார்த்து பேசினா எண்ணம் எப்படி இருக்கும், வார்த்தை எப்படி இருக்கும். அதே மாதிரி அந்த உடம்புன்ற உணர்வில் நீங்கள் நடந்துக்கிறீங்களா. இப்போ பணக்கார குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், அப்போ அந்த நடந்துக்கும் பொழுது அந்த ஒரு அகங்காரம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது மூணுத்துலேயும் உடல் அப்படின்ற உணர்வு இல்லாமல், எந்த விதமான விகாரத்தின் அம்சமும் இல்லாமல், அகங்காரம் மெயினாக, ஏன்னா அது எப்படி தான் உள்ளே வரும்னே தெரியாது. அகங்காரம் இல்லைனாலே பணிவு இருக்கும், வேலைக்காரன் சிஸ்டர் சொன்னாங்களே. ஸோ அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இதில் வந்துட்டும் நீங்கள் கவனம் வச்சா போதும். நான் ஒன்றும் உங்களை முழு முறையிலேயே ஞாபகம் வச்சுக்க சொல்லலைல்ல. இந்த 3 மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே தானாகவே பணிவும் வரும், உங்களுடைய எண்ணத்தில் உயர்வும் வரும், சேவை செய்கிற அந்த உணர்வும் இருக்கும். தானாகவே உங்கள் உறவு தொடர்பில் வரவங்க கிட்ட சுப பாவனை சுப விருப்பம் தான் இருக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா பிரதர், நீங்கள் கோர்ஸ்லாம் எடுக்கிறீங்க, ஓகே, நல்லாவே கோர்ஸ்லாம் எடுக்கிறீங்க. அந்த கோர்ஸின் கூடவே ஒரு விஷயத்தையும் நீங்கள் சேர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறார். அதாவது என்னன்னா சக்திகளை கொடுக்கணும். அப்படி அந்த மாதிரி வந்து நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு அனுபவம் ஆகணும். அதை பற்றியும் பாபா சொல்கிறாங்க சார். கரெக்டு சிஸ்டர். கோர்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது, அவங்களே நல்லவங்களாக மாறிடணுன்றார். ஏன்னா அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு அந்த சக்தியின் ஒரு துளியே பெரிய விஷயன்றார். அதனால் முதல்ல சக்தி நிரம்பியவரை ஆகிறதுக்கான கோர்ஸை உங்களுக்கு கொடுத்துட்டு மற்றவங்களுக்கு சொல்ல ஆரம்பிங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம்.
ஸோ அதுதான் என்ன உங்கள் லட்சியத்துக்கு ஏற்ப உங்கள் லட்சணத்தை உருவாக்குறது. அந்த சொல்லும்போது ஒவ்வொரு அடியிலும் நான் நாராயணன் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேனா இல்லை சிவன்கிட்டே பேசிகிட்டு இருக்கிறேனா அப்படின்ற உணர்வு அவங்களுக்கு வரணும். ஸோ அவர்களை உங்களுக்கு அதாவது லட்சியத்தையும் லட்சணத்தையும் நீங்கள் சமமாக்கிட்டீங்கனாலே ஈஸியாக பாபாவுக்கு சமமாக ஆகிடுவீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு. அடுத்தது பாபா பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு குழந்தையும் பாபா பார்க்கும்போதெல்லாம் என்னை விட உயர்ந்த ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு பாபா பார்க்குறாராம். அது மட்டும் இல்லாமல் அவர் பாபா அடிக்கடி நம்மளை பார்த்து என்ன சொல்வாராம், தலையினுடைய கிரீடம் அப்படின்ட்டு சொல்லுவார். தலைக்கு மேலே தான் கிரீடம் இருக்குது இல்லைங்களா, அதையும் பாபா உதாரணமாக சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி டீச்சர்ஸை பார்த்து பாபா கேட்குறாரு, நீங்கள் அந்த மாதிரி தலையின் கிரீடமாக இருக்கின்றீர்களா அப்படின்ட்டு பாபா கேட்குறாரு. இது ஒரு நல்ல பயிற்சிங்க பிரதர். ஏன் அப்படின்னா, இப்போது நம்ம லௌகிக்கத்தில் இருந்தாலும் சரி அலௌகிக்கத்தில் இருந்தாலும் சரி நம்ம கூட இருக்கிறவங்களும் அந்த மாதிரி நம்ம முதல்ல உயர்வாக பார்க்குறோமா. ஏன்னா இப்போ முன்னாடி பாபா என்ன சொன்னார், அகங்காரத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாபா ஞானம் கிடைச்சிருச்சு, இவங்களுக்கு கிடைக்கல, நம்ம அகங்காரம், அதாவது அந்த அகங்காரம் இருந்தாலும் கூட நம்ம தொடர்பில் இருக்கவங்களாம் நம்ம உயர்வாக பார்க்க மாட்டோம். நம்மளை அவங்கள தாழ்வாக பார்க்குறது. அப்படி தாழ்வாக பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா தாழ்வான காரியங்களை நம்மக்கிட்ட நம்ம தொடர்பில் திருப்பி திருப்பி செஞ்சுட்டு தான் இருக்க போகிறாங்க. நம்ம எந்த அளவுக்கு உயர்வாக பார்க்குறோமோ அந்த உயர்வான காரியங்களை நம்மக்கிட்ட காட்டுவாங்க. இப்போ பாபா பாருங்கள், நம்மளை அப்படி தான் பார்க்குறாரு. நம்ம பாபா என்ன பண்ணுறாரோ அதை தான் நம்மளும் பண்ணணும். இதுக்கு தான் சிஸ்டர் பாபா ஒரு எச்சரிக்கை கொடுத்தாரு பார்த்தீங்களா. இங்கே பணக்காரனாக இருக்கிறோம், அங்கே ஏழையாக இருப்பான். இங்கே புத்திசாலியாக இருக்கிறோம், அங்கே முட்டாளாக இருப்போம். ஏன்னா புத்தியின் அகங்காரம் இருக்குது இல்லை. ஸோ அப்போ இங்கே யார் எளிமையாக இருக்கிறாங்கன்னு நீங்கள் இலக்காரமாக நினைக்கிறீங்களோ அங்கே தான் அங்கே ராஜாவாகவே வருவாங்க. அப்போ அவங்கள நீங்கள் ராஜாவாக எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். அது ஒரு சூப்பரான பாயிண்ட்டு. அடுத்தது ஒரு 2 விஷயத்த முக்கியமாக சொல்கிறாரு ஆசிரியர்கள் கிட்ட. பாபாவுக்கு என்ன விருப்பம் அப்படின்னா, வாரிசின் மாலைகளை உருவாக்கணும், அடுத்தது மைக்குகளை உருவாக்குங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அங்கே ராஜா அதாவது பிரஜைகளை உருவாக்கிட்டீங்க, நிறைய பேர் வந்தாங்க, ஓகே. ராஜாக்கள் தொடர்பில் வரவங்கள கூட உருவாக்கிட்டீங்க, ஆனால் ராஜா ராணியை உருவாக்கணுமே, சிம்மாசனத்தில் உட்காரணும்ல. அப்போ அதுதான் வாரிசு குழந்தைங்க. அதே மாதிரி விஐபி இவங்களெல்லாம் அழைச்சிட்டு வரீங்க, அவங்கள பேச விடுங்க, மைக்கை உருவாக்குங்க. எப்படி இப்போ டிவி சேனல்லாம் பார்த்திங்கன்னா கட்சி சார்பாக தான் இருக்கும், அவங்க நினச்சதை நம்ப வைப்பாங்க இல்லையா. எலெக்ஷனில் ஒரு பெரிய பிரபாவத்தை அது ஏற்படுத்தும். அந்த மாதிரி நீங்கள் பின்னாடி இருந்து சக்தி கொடுப்பவர்களாகவும் மைக்காக அந்த ஃபேமஸானவங்க பேசுகிற மாதிரி நீங்கள் உருவாக்கிட்டிங்கன்னா வெற்றி முரசு நாலாபுரமும் கேட்கும். நீங்கள் மாலையை விடுங்க, ஒரு பிரேஸ்லெட் அளவாவது உருவாக்குங்க. அடுத்த சிவராத்திரிக்கு இப்போ நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த சிவராத்திரிக்கு நீங்கள் அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன்னா ஆல்ரெடி 66 வருஷம் ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் மைக்கை உருவாக்கிட்டிங்கன்னா போதும், அவங்க முரசு கொட்டுவாங்கன்றார். நீங்கள் காட்சி காட்டக்கூடிய தேவி ஆகிடுங்க இல்லையா, சக்திசாலி ஆகிடுங்க. நீங்கள் கொடுக்குற சக்தியில் அவங்க பேசணும் இல்லையா. இப்போ நம்ம பாபா கொடுக்குற சக்தியில் நம்ம பேசுகிறோம், எவ்வளோ நாள் நீங்களே பேசிகிட்டு இருப்பீங்க. அவர்களை பேச விட்டு நீங்கள் சக்தி கொடுத்தீங்கன்னா சிவசக்திகள் வந்துட்டாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். அவங்க சொல்லணும், சிவசக்திகளை அவங்க வெளிப்படுத்தணும். சக்திகள் வெளிப்பட்டாலே தானாகவே சிவனும் வெளிப்படுவார் அப்படின்னு பாபா சொல்கிறார். மற்றபடி இது வரைக்கும் சேவை செஞ்சதெல்லாம் எதுவும் வேஸ்டாலும் போகலை. பட் இப்போ ராஜராணியை உருவாக்கக்கூடிய வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ மெயினாக முரளி இதோடவே முடியுதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மதுபன் வாசிகளை புகழ்ந்து பேசுகிறாரு. உலகம் ஃபுல்லாக இந்த முரசு கேட்கணும், மதுபனில் மட்டும் கேட்டால் போதாது இல்லையா. ஸோ அதனால் ஸ்தூல சேவையை மட்டும் செஞ்சால் போதும்னு நினைக்காதீங்க, மனசா சேவையும் அதேமாதிரி சோர்வில்லாமல் செய்யணும் இல்லையா. தொடர்ந்து சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சூரியன் எப்படி ஒளியை கொடுத்துக்கிட்டே இருக்குதோ அதேமாரி தொடர்ந்து சேவை, மனசால சேவை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பாபாவை தவிர எந்த நினைவும் இருக்கக்கூடாது. பாபாவுக்கு ஆசிரியர்கள் மேலே அன்பு, தாய்மார்கள் மேலே அன்பு, பாண்டவர்கள் மேலே அன்பு. அதை சொல்லும்போதே எப்படி சொல்கிறாருன்னா, இனிமையான தாய்மார்கள்
ஃபஸ்ட்டு ஆசிரியர்கள் சொல்லிட்டாரு, அப்புறம் மதுபன் வாசிகளை சொன்னார். ஸோ என்னடா முதல்ல இவங்களை சொல்கிறாங்கன்னும் போது இனிமையான தாய்மார்கள்ன்றார், இல்லை இல்லறவாசிகள். அடுத்தது ஆண்களை சொல்லும்போது மகாவீர் பாண்டவர்கள் எல்லார் மேலே அன்பு இருக்குது. ஸோ கடைசியில் சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி பரவாயில்ல, நமக்கு இப்படி ஒரு அடைமொழி கொடுத்துருக்காருன்னு தோணுது பாருங்கள். அந்த மாதிரி இருக்கணும் நம்ம பேசுகிறது. ஏன்னா பாபா இல்லாமல் சத்கதி நடக்காது. அதனால தான் அந்த சதுர்புஜ விஷ்ணுவுக்கு மகிமை ரெண்டும் இணைஞ்சு இருக்கிறாங்க இல்லையா. அப்போ பாண்டவர்களும் சக்திகளின் இணைந்த சொரூபம் தான் விஷ்ணுன்றார். அப்புறம் கடைசியாக நிர்மல் சாந்தா தாதிகிட்ட பாபா சொல்கிறாங்க, இவங்க ஆதிரத்னம் தானே, அதாவது பரந்தாமத்துலேயும் பாபா கூட, அதாவது நிராகர தந்தைக்கு சிவபாபா பக்கத்தில் இருக்கிறாங்க. அப்புறம் சத்தியுகத்தில் கிருஷ்ணர் கூட ராஜ்ய தர்பாரில் துணையாகவும் இருக்கிறாங்க. அதாவது எப்போவுமே ராயல் அரச குடும்பத்திலேயே வர்றாங்க. இப்போ கடைசி சங்கம யுகத்தில் கூட பாருங்கள், பிரம்மா பாபா கூடயே தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ இவங்க பேசினாலும் சரி பேசலைனாலும் சரி, எதை செஞ்சாலும் சரி செய்யலைனாலும் சரி, அவங்க இருக்கிறதே ஒரு பெரிய வரதானமாகும், நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பாபா இன்னைக்கு வாணியை முடிக்கிறாங்க பிரதர். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் மதுபன் வாசிகள் இல்லாமல் எதுவுமே நடக்காது. பாபாவே அங்கே தான் என்ன மதுபன் வாசிகளை பற்றியே பேசலன்னு ஃபீல் பண்ணாதீங்க, நான் எப்போவுமே உங்களை நினச்சிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது ஒரு 3 வாரமாகவே ஒரு ட்ரில் கொடுக்குறாரு, நிராகார பயிற்சி, ஆக்கார், அதான் ஃபரிஸ்தா பயிற்சி. ஸோ ஒரு வினாடி நிராக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம், சிவபாபாவுக்கு ஈக்குவல். அடுத்தது ஃபரிஸ்தா, அது பிரம்ம பாபாவுக்கு ஈக்குவல். ஸோ 2 பேருடைய அன்புக்கு நீங்கள் காட்டுற பிரதிபலன் 2 பேருக்கு சமம் ஆகணும் அப்படின்ட்டு பாபா சொல்லியிருக்கிறாரு. ஸோ எந்த காரியம் செய்தாலும் இந்த பயிற்சி இயல்பானதாக உங்களுக்கு மாறிடணும் அப்படின்ட்டு பாபா சொல்கிறார். அடுத்தது நான் கொடுக்குற அன்பெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் பேர் சொல்லி கொடுக்குறதா நினச்சிக்கோங்க. ஏன்னா எல்லாருடைய பேரும் சொல்லிகிட்டு இருந்தேன்னா நைட்டே விடிஞ்சிடும். ஸோ எப்போவுமே பாபா சொல்கிறது எனக்கு சொல்கிறாருன்னு தான் புரிஞ்சுக்கணும், நமக்கு சொல்கிறாருன்னு புரிஞ்சிக்கக்கூடாது. அப்போ தான் அந்த அன்பு உங்களுக்கு தெரியும். அடுத்தது எந்த மூலையில் இருக்கிற குழந்தைக்கும் நீங்கள் டிவியில் பார்த்தாலும் சரி எதில் பார்த்தாலும் சரி, சுயமரியாதைன்ற மாலை அணிந்த ரூபத்தில் தான் நான் உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கி மெயினாக அந்த சுயமரியாதை மாலை இருக்குதா, என்னென்ன சுயமரியாதை இருக்குது அப்படிங்கிறது மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். பாபா வரதானமாக இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது லௌகிக்கும் அலௌகிக்கும் வாழ்க்கையில் எப்பொழுதுமே விடுபட்டவராகி இருக்கும் பொழுது பரமாத்மாவுடைய துணையினுடைய அனுபவம் மூலம் நஷ்டமோக ஆகிடுங்க அப்படின்ட்டு பாபா சொல்கிறாங்க. அதாவது நம்ம எப்போ விடுபட்டு இருக்கிறோமோ அப்போ தான் அப்பாவுடைய அன்பே நம்மளால் அனுபவமே செய்ய முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போது நம்ம லவ் பண்ணுறோம் அப்படின்னா யாராவது ஒருத்தரை தான் லவ் பண்ணுவோம், 2 பேர்த்த லவ் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். அப்போ 2 பேரை லவ் பண்ணுறோம் அப்படின்னா என்னது, இங்கேயும் உருப்படியாக இல்லை அங்கேயும் உருப்படியாக இல்லை. அப்படியே இருந்தாலும் யார் மேலேயாவது ஒருத்தங்க மேலே அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி பாபா என்ன சொல்கிறாங்க, எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டு இருக்கணும். அப்படி விடுபட்டு இருக்கும்பொழுது தான் தந்தையினுடைய துணையை உங்களால் அனுபவம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது சுமை இருந்துச்சு அப்படின்னா எல்லா சுமையும் அப்பாட்ட கொடுத்துட்டு லேசாகிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மோகத்தை வென்றவராக ஆகுவதற்கு இதை விட ஒரு பெரிய விதி இருக்கவே முடியாது அப்படின்னும் பாபா சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை அடிக்கோட்டு இட்டு வச்சுக்கோங்க. அதாவது லௌகிக்கம் மற்றும் அலௌகிக்கம் வாழ்க்கையில் சதா எப்போவுமே விடுபட்டு இருங்க, அப்போ தான் தந்தையினுடைய துணை அனுபவம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர்த்துக்கு தந்தையினுடைய துணை ஏன் அனுபவம் ஆக மாட்டேங்குதுங்கிற கொஸ்டின் கூட இருக்கும். அதனுடைய பதில் இன்றைக்கி வரதானமாக இருக்குங்க பிரதர். இது நம்ம நல்லா ஆழமாக சிந்தனை செய்யும்போது தான் புரியும். அப்போ நம்மளுக்கு தந்தையினுடைய துணை அனுபவம் ஆகலை அப்படின்னாலே நம்ம எதுலையோ சிக்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை நீக்கிறதுக்கான வழியை நம்ம பார்க்கணுங்க பிரதர். கண்டிப்பாக சிஸ்டர், எல்லாத்துலேருந்தும் விடுபடாமல் பாபாவுடைய அன்பையும் உணர முடியாது, அதீந்திரிய சுகம், அந்த ஆத்மாவுடைய அதீந்திரிய சுகத்தையும் உணர முடியாது. ஸோ உடல்ன்ற உணர்வு வந்த உடனே அந்த ஆத்மாவிலேருந்து வந்த அதீந்திரிய சுகம் கட்டாயிடுது சொர்க்கம் விட்டு வரும்பொழுது. ஸோ அப்போ தான் வெளியில் தேடுறோம், நம்ம ஆனந்தம் கிடைக்குமான்ட்டு போய் ஏமாந்து பாவம் செய்கிறோம்.
ஸோ அதனால் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பாபாவை பிடிக்கும்போது தான் தெரியும் அல்லாஹ் ஒருவனேன்றது முஸ்லீம்களுடைய இது, அல்லாஹ் மட்டுமே எல்லாம்ன்றது தான் பிரம்மகுமாரிகளுடைய ஞானம். ஸ்லோகனில் பாபா சொல்கிறாரு, எல்லாரையும் தொல்லைப்படுத்துகிற அந்த விகார பாம்பை அடிமையாக்கி அதை பெட்டாக்கி மேலே படுத்துக்கோங்கன்றார். அதுக்காக அலட்சியமாக இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, எச்சரிக்கை இருக்குது. ஆனாலும் அது என்னை எதுவும் பண்ணாது, நான் அதுக்கு எஜமானன் அப்படிங்கிற அந்த அதிகார தோரணை இருந்தால் சகஜ யோகியாக ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்கிறார். ஓம் சாந்தி சிஸ்டர், தேங்க்யூ. ஓம் சாந்திங் பிரதர், ஓம் சாந்திங் பாபா, தேங்க்யூ.